உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அமலாக்கத்துறையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான தகவல்கள், மேலும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, முழு விவரங்கள் என்ன சாலமன்? தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில இன்று காலை அவர் காரில் அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகி விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். குறிப்பாக கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டு காலத்துல இவர் திமுக ஆட்சி காலத்துல கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போது அவரது மகன் கௌதம் சிகாமணி உடன் இணைந்து 5 குவாரிகள் லைசன்ஸ் வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அப்போது குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் உள்ள பூந்துறை கிராமத்துல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக செம்மண் வெட்டி எடுத்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில இவர் 2,66,644 லோட் லாரி செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது, அதாவது பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 8 நபர்கள் மீது விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக இதுல அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதை அடுத்து இந்த வழக்கானது அமலாக்கத்துறை கைக்கு சென்றது. அப்போது இவரிடம் இவரது வீடு உட்பட இவருக்கு சொந்தமான இடங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில மொத்தம் இவருக்கு சொந்தமான 14.5 கோடி ரூபாய் முடக்கப்பட்டது அமலாக்கத்துறை அறிக்கையில. ஏற்கனவே இவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு கௌதம் சிகாமணி மற்றும் அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு விசாரணை மேற்கொண்டதுல இவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை அடிப்படையாக வைத்துதான் தற்போது அமைச்சர் பொன்முடிக்கு சம்மனானது அமலாக்கத்துறை தரப்புல கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இன்று விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எவ்வளவு, இந்த சொத்துக்கள் எதன் மூலமாக கிடைத்தது, இவர் சம்பாதித்த சொத்துக்கள் எவ்வளவு என்ற கோணத்துல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கேள்விகளை முன்வைத்து அவர் அளிக்கக்கூடிய பதிலை இவர்கள் எழுத்துப்பூர்வமாக அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரிடம் 2 முறை விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது 3வது முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பொன்முடியிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.